ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரிக்கான நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,905 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,905 மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்த சப்போர்ட் 24,856 ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,825 அப்படின்றது அடுத்த சப்போர்ட். தேர்டாக பார்த்தீங்கன்னா 24,776 அப்படின்றது தேர்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது 24,985 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,034 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபர்தராக மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னும் போது 25,064 அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,114 ப்ரீவியஸ் டேவோட, அதாவது 15ஆம் தேதியோட ஹை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ஹையாக வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட் பார்த்துட்டோம், டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்டான 24,985க்கும் மேஜர் சப்போர்ட்டான 24,905க்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இருக்குது. பார்த்தீங்களா? இது ரெண்டும் இந்த இடைப்பட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும், அதாவது கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். அதாவது மிட்லைனை பொறுத்தளவுக்கு 24,935 அப்படின்றது மிட்லைன். ஒன்ஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டோ இல்லை சப்போர்ட்டோ பிரேக் அவுட் பண்ணும் போது தான் வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த என்னோட கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நடந்ததில்ல 15ஆம் தேதியோட மே மாதம் பார்த்தீங்க, மே 15 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அது ஒரு 5 மினிட்டோ இல்லை 3 மினிட்டோ டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன ஃப்ளோ கேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் வர்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் தெரிஞ்சது ஃப்ளோ கேப் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நிஃப்டியோட ஓஏ டேட்டாவை பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஓஏ டேட்டாவை பார்த்தீங்கன்னா 25,000 எல்லாருக்குமே ரவுண்ட் ஃபிகர்னு தெரியும். அப்போ இந்த 25,000 சப்போர்ட் எடுக்குமா ரெசிஸ்டன்ட் எடுக்குமான்றது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 12-1 மணி வரலையும் பார்த்தீங்கன்னா 25,000 நான் வந்து சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். 12 மணி வரலையும் 25,000 மேலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒய் டேட்டா சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் வந்து 25,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே போணுச்சு. அதே தான் இப்பயும் காமிக்குது. கிட்டத்தட்ட 25,000 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக காமிக்குது. அது கால் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக காமிக்கிறாங்க. அதுமாதிரி சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயுமே வந்து 25,000 வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைட் பண்ணி கால் ரைட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து 25,000ன்றது இப்போ மார்க்கெட் முடிகிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 25,000 ரெசிஸ்டண்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டு ஃபர்தராக வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இல்லை அப் ட்ரெண்டான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதா இல்லை மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாளையை பொறுத்தளவுக்கு. இந்த செகண்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் வச்சு நம்ம வந்து எதாவது ட்ரெண்டு தருதான்னு பார்ப்போம். ஸோ கம்பைன்டு இண்டிகேட்டர் வச்சு நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட்டத்தில் உள்ள எல்லா லோவையும் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டு வந்து காமிக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து கம்பைன்டு இண்டிகேட்டர் மூலியமாக வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிப்போம். ஸோ கம்பைன்டு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹைன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கம்பைன்டு இண்டிகேட்டருக்கான இது வந்து கோடை வந்து சோர்ஸ் கோடை வந்து நம்ம தருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் மூலியமாக நம்ம வந்து ட்ரெண்டை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்படி தான் வருது நம்மளுக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் காமிக்குது நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நல்லா தருதுங்களா? இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா கன்சல்டேஷன் ரீட்ரெஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கு. நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,310 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 55,175 அப்படின்றது நாளைக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா. ஸோ அடுத்தது அதுக்கும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 55,091 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 54,957 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. இதில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 55,530 மேஜர் ரெசிஸ்டண்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 55,663 அடுத்த ரெசிஸ்டண்ட். செகண்டாக
பார்த்தீங்கன்னா 55,750 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 55,883 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து இந்த பேங்க் நிஃப்டி இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 55,530க்கும் 55,310 கிட்டத்தட்ட வந்து ஒரு 220 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆகிற பட்சத்தில், அதாவது 55,400க்கு மேலேயோ இல்லை 55,400க்கு கீழேயோ ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இந்த 210 பாயிண்ட்டுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷனாக தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவலுக்கு. ஸோ கம்பைன்ட் இண்டிகேட்டர் மூலியமா யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ட்ரெண்ட் நம்மளுக்கு காமிக்குதா அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ கம்பைன்ட் இண்டிகேட்டரை ஆன் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் காமிக்குது. அந்த ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு எப்படி வந்து பாட்டத்தில் நம்மளுக்கு காமிச்சதோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டு காமிக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாட்டத்தை இதே மாதிரி நிஃப்டிக்கு எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதேமாதிரி கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் வருது. கம்பெனி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாட்டத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு வந்து காமிக்குது. அந்த ட்ரெண்டை வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்பெனி இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்டை வந்து காமிக்குது. கிட்டத்தட்ட எப்படி சூப்பராக சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க 2.25 கேண்டில். பார்ப்போம் நாளைக்கு வந்து இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரும். இல்லை இந்த ட்ரெண்ட் இப்போ சப்போர்ட் எடுத்தது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இதுதான் வந்து நாளைக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்ப்போம். மிட் கேப் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா வந்து பாட்டத்தில் உள்ள ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆனிச்சோ அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணுறோன்னா இந்த கம்பெனி இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். இதை பாருங்கள் கரெக்டாக காமிக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இதுலேயே நம்ம முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு மிட் கேப் நிஃப்டிக்கு ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்ற பார்க்கும்போது 26,464 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,411 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 26,378. தேர்டாக பார்த்தீங்கன்னா 26,325. இதுதான் வந்து ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,553 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இன்னைக்கு போன ஹை கிட்டத்தட்ட 26,604 அப்படின்றது நாளைக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா 26,637. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 26,689. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டின்னு வருது. ஃபின் நிஃப்டிக்கான நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மேஜர் சப்போர்ட் அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு இன்பிட்வீனில் மார்க்கெட்டுக்கு இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். அதாவது 26,551, 26,464 கிட்டத்தட்ட இந்த 190 பாயிண்ட் கிட்ட வருது. 90 பாயிண்ட்ன்றது நாளைக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜர் சப்போர்ட்டுக்கும் கன்சல்டேஷன் ஜோனாக வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். மிட்ல என்ன பார்த்தீங்கன்னா 26,500 மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, 26,500க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீ சப்போர்ட் பண்ணா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட ட்ரேட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம வந்து கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்புனாலே நம்ம வந்து கோர்ஸ் டீட்டெயிலாம் வந்து சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து வெள்ளிக்கிழமை பேட்சஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ லைவ் கிளாஸஸாகவே நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுமே வந்து நம்பி ஏமாற வேணாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. தேங்க்யூ நம்பா.